நம்மளுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரே ஒரு முறை தாங்க. இறந்த பிறகு என்னென்னமோ நடக்கும், இன்னும் மறுவாழ்வு உண்டு அப்படிங்கிற ஒரு பெரிய கதைகள் எல்லாமே இருந்துகிட்டே தான் இருக்கு. பட் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியாது. நீங்க துவண்டு போய் இருக்கும் போதும் சரி, ஒரு தோல்வியை சந்திக்கும் போதோ, அவமானப்படுத்தப்படும் போதோ நீங்க அப்படியே துவண்டு போய் இருக்காம உங்களுடைய வெறி எப்படி இருக்கணும், நம்ம வாழ்றது ஒரே ஒரு வாழ்க்கை, இந்த வாழ்க்கைய நல்லது மாதிரி நாம வாழ்ந்துட்டு போக இந்த பதிவு கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரைஸ் 2021 லிவ் டு த வே. நம்ம வாழ்றது ஒரே ஒரு வாழ்க்கை தாங்க. ஸோ யாருக்குமே தீங்கு பண்ணாம நன்மையே செய்வோம். அந்த நல்ல விஷயங்களை நம்மளால பண்ண முடியாட்டியும் கூட தீங்கான விஷயங்களை நம்ம பண்ணாம இருந்தாலே அதுவே அவங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையை கடந்து போறதுக்கு ரொம்பவே ஒரு பெட்டர் பாயிண்டா இருக்கும் அப்படின்னுட்டு இருந்தார். அதான் நான் இந்த பதிவில் சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுடைய வெறி எந்த மாதிரியாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நாம் பார்க்கலாம். சிலர் பார்த்தீங்கன்னா ஈஸியாக விமர்சனங்களுக்கு உள்ளாக்கிடுவாங்க, அவமானப்படுத்திடுவாங்க. ஸோ அந்த டைமில் நீங்கள் துவண்டு போய் அப்படியே என்னுடைய வாழ்க்கை போய்கிட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு முடங்கி கிடக்குறீங்க அப்படின்னா அதுதாங்க அவங்களுக்கு அது ஒரு ப்ளஸ் பாயிண்டாக இருக்கும். உங்களுடைய வளர்ச்சியை அப்படியே வீழ்த்துறதுக்காகத்தான் அவங்க ஏதாவது ஒரு விஷயத்துல உங்களுக்கு தொந்தரவு கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையை வீணடிக்கிறதுக்காக மட்டும்தான் அவங்க அந்த மாதிரியான செயல்களை எல்லாம் ஈடுபட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதுல நீங்க அப்படியே துவண்டு போய் இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு தாங்க அதுல கிடைக்கிற ஒரு பெரிய வெற்றியா இருக்கும். அவங்க உங்களை பார்த்து சிரிப்பாங்களே தவிர யாருமே அனுதாபப்படவோ உங்களுக்கு ஒரு உதவி பண்றதுக்கோ யாருமே முன்வர மாட்டாங்க. கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது நீங்க மட்டும்தான் வாழக்கூடியதா இருக்கணும். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ என்ன பிடிக்கலையோ பிடிச்சதை எல்லாம் கேதர் பண்ணிக்கிட்டு பிடிக்காததை எல்லாமே விலக்கி உங்களுடைய வாழ்க்கையை நீங்க வாழ்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணனாலே அது நீங்க அவங்களுக்கு கொடுக்குற ஒரு பெரிய பேரிடியா மட்டும்தாங்க இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அப்படியே துவண்டு போய் பலவீனமாகி இருக்கிறது. ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அதையே திங்க் பண்ணும்போது ஒழுங்காக சாப்பிடாம அப்படியே உடல்நிலையும் பாதிக்கப்பட்டு அப்படியே பலவீனமாகி போயிடுவோம். ஸோ இந்த பலவீனத்துக்கு முக்கிய ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அவமானங்களும் விமர்சனங்களும் இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு தோல்வியை நீங்கள் சந்திச்சிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி டைமில் நீங்கள் அப்படியே துவண்டு போய் இருக்காம அடுத்தது என்ன பண்ணணும், இதோட என்னுடைய வாழ்க்கை முடிய போறது கிடையாது, அடுத்து நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத யோசிக்கும் போது உங்களுக்குள்ளேயே ஒரு ஏதாவது ஒரு பாயிண்ட் கிடைக்கும். கண்டிப்பா அதை நோக்கி நீங்க முன்னேறி போகலாம். அடுத்து என்ன நடக்குமோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு நாம பயந்து அப்படியே அந்த இடத்தை விட்டு ஒதுங்கி போகும்போது அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்படா இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு அப்படிங்கிறது மாதிரியான ஒரு பாயிண்ட்டுக்கு அவங்க வந்துருவாங்க. ஸோ எதையுமே துணிந்து நின்றால் மட்டும்தான் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்குறவங்க உங்களை விட்டு விலகி போவாங்களே தவிர நீங்க பயந்து அப்படியே முடங்கி இருக்கும்போது இன்னும் மேலே ஏறி மிதிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ கண்டிப்பா இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க பண்ணிட்டு உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை நோக்கி நீங்க முன்னேறி போனீங்க அப்படின்னாலே அது நீங்க அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பேரிடியா இருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கை வளர்ச்சி பாதையை நோக்கி போறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஸோ உங்களுடைய வெறி எப்படி இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய இலக்கை அடையக்கூடியதா இருக்கணும். அதுவே நீங்க உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய வெற்றியை உண்டு பண்ணக்கூடியதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.